வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மந்த்லி சேலரி பர் மந்த்துக்கு 27,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணுவாங்க, 10th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க, இந்த கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட்டும் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ், அதாவது ஒரு 14 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர் வந்து இங்கே ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பா பெயர். ஸோ நீங்கள் தமிழ்லேயுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, உங்களோட ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, ஃபோன் நம்பரு, அதேமாதிரி மெயில் ஐடி, இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக வேலிடான டீட்டெயில்ஸ், ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க. இங்கே பிளேஸு, டேட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே இருக்குது பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க்ஸ் ஷீட்டு, அதே மாதிரி நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃபுக்காக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அல்லது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் டேக்ஸ் ரெசிப்ட்டு, இது ரிலேட்டடான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெசிடென்சிக்காக ப்ரூஃப் வைக்கலாம். உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்டு, அதோட ரீசெண்டாக வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே இருக்கணும். பிடபிள்யூடி கேட்டகரினா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அந்த ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். நிர்வாக செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் திரு, நகராட்சி அலுவலகம் அருகில், திருப்பத்தூர் மாவட்டம் 635601 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து டிஹெச்எஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி வேரியஸ் லொக்கேஷன் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ANM/UHN அப்படின்னு சொல்லி 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 17,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும், அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 2 year ANM கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 11,000 ரூபாய் சேலரி. 8th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அடுத்து லேப் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,000 ரூபாய் சேலரி. இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு 23,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். இது ரிலேட்டடாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து மானிட்டரியாக கேட்குறாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. அதே மாதிரி 40 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DAIC 1 ஸ்டாப் சென்டரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லி 17,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ பேச்சுலர்ஸோ மாஸ்டர் டிகிரியோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதாவது DED BEd MEd இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஃபஸ்ட் லெவல் ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா BEd MD முடித்தவங்களுக்கு இருக்கும். செகண்ட் லெவல் ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா BEd MD முடித்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரையாரிட்டி யாருக்குன்னு சொல்லி அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 17,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. மாஸ்டர் டிகிரியில் சைல்டு அல்லது அடோல்சன்ட் சைக்காலஜிஸ்ட் முடித்தவங்க அல்லது சைல்டு சைக்காலஜிஸ்ட் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 2 இயர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 27,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு 19,000 ரூபாய் சேலரி. பிகாம் கிராஜுவேட் முடித்தவங்க, BA கார்ப்பரேட் முடித்தவங்க, BCS முடித்தவங்க, இங்கே அதோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேலி தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் சித்தா. இந்த போஸ்ட்டுக்கு 18,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். டிஃபார்ம் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 12th வந்து நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அது பயாலஜி அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். தமிழில் வந்து 10th வரைக்கும் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா MHW மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதோட ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 2 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் GNMO அல்லது BSc நர்சிங்கோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 50 வயது வரைக்கும் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷாட்ரிக் நர்ஸு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 21,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. நர்சிங் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருக்கணும். மெடிக்கல் நர்சிங் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 27,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். MScல சைக்காலஜி, MPhil கிளினிக்கல் சைக்காலஜி, MA அல்லது MScல சைக்காலஜி ஸோ இதோட 6 மந்த் ஸ்பெஷல் ட்ரைனிங் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். ஸோ அதை டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 21,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் GNM அல்லது BSc நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ANMல 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர் ANM கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் கிடையாது. அதையுமே இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடத்திற்கு மேல் விண்ணப்பிக்கும் நபர் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய விதமான பதவிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.